ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரங்களை பற்றி. ரிஷப ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரையும் வாழ்க்கை அப்படிங்கிறது பொதுவாகவே அமைதியாகவும் மெதுவாக முன்னேறும் பாதையில் தான் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அவங்களுடைய வாழ்க்கையில் காரணமே புரியாத சோதனைகள்லாம் வரலாம். அப்படி வரக்கூடிய ஒரு சோதனையை பற்றி ஜோதிடர்கள் ஒன்று சொல்லுவாங்க. அது ஒரு பெண் சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கர்ம பிணைப்புன்னு கூட சொல்லுவாங்க. இது யாராவது நேரடியாக சாபம் இடுவார்கள் அப்படிங்கிறது கிடையாது. வாழ்க்கையில் ஒருத்தருடைய மனசு உடைஞ்சாலோ ஒருத்தருடைய கண்ணீரால் ஏற்பட்ட கர்மா விளைவாகவோ ஒரு துன்பம் அப்படின்னு பலருக்கு நம்புகிறாங்க. ரிஷப ராசிக்காரங்க இயல்பாகவே நல்ல மனசு கொண்டவங்களாக இருப்பாங்க. ஆனால் சில சமயம் அவங்க எடுத்த முடிவுகள் எல்லாமே மற்றவங்களுக்கு வழியை ஏற்படுத்தியிருக்கலாம். ஒரு காலத்தில் ரிஷப ராசியில் பிறந்த ஒருத்தவங்க மிகவுமே அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க. குடும்பத்தை மிகவும் நேசிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இருந்தது போல தோணும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பெண் வந்த பிறகு தான் எல்லாமே மெதுவாக ஆரம்பிச்சிருக்கும். அந்த பெண் அவங்க வாழ்க்கையில் சாதாரணமாக வந்தவங்க கிடையாது. அவங்க வருகைக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் இருந்த அமைதி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கும். குடும்பத்தில் சிறிய சண்டைகள் ஆரம்பிக்கிறது, நண்பர்கள்கிட்டேருந்து கொஞ்சம் நெருக்கம் குறையிறது, அவங்க மனசு அடிக்கடி குழப்பமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கும். முதல்ல அவங்க இதை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது எல்லாமே ஒரு சாதாரணம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும். அவங்க மீது இருந்த நம்பிக்கை எல்லாமே அவங்க மனசில் உடைஞ்சு போயிடும். அதே நேரத்தில் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலுமே ஒரு துயரமும் நடந்திருக்கு. இப்போ ஜோதிடத்தில் சொல்கிறது என்ன அப்படின்னா, சில சமயம் நம்மளால் தெரியாமையே ஒருத்தவங்க நம்மளுடைய மனசை மிகவும் காயப்படுத்தியிருக்கலாம். அந்த காயம்தான் அவங்களுடைய கண்ணீராக மாறி அது நம்முடைய வாழ்க்கையில் துன்பமாக திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் இது பொதுவாகவே நடக்கிறது 23 முதல் 32 வயதுக்குள்ளே அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அந்த வயசில் அவங்களுக்கு மிகவும் நம்பிக்கை வச்ச ஒருத்தர் தான் தூரமாகி போயிடுவாங்க. சில நேரங்களில் காதல் தோல்வியாக மாறலாம். சில நேரங்களில் குடும்பங்கள் ஒருவருடன் பெரிய மனக்கசப்பும் ஏற்படலாம். அந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது முழுவதுமே இருள் சூழ்ந்தது போல தோன்றும். என்ன செஞ்சாலும் சரியாக போகவில்லை போல அப்படின்னு தோணும். வேலை முயற்சிகள் தடைப்படும். பணம் சம்பாதிக்க முயற்சி செஞ்சாலும் தாமதமாகும். ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை வேற ஒன்று இருக்குது. அது ஒரு முடிவல்ல, அது ஒரு மாற்றத்தினுடைய ஆரம்பம். அந்த துன்பம் அப்படிங்கிறது ரிஷப ராசிக்காரங்களை மனதளவில் மிகவுமே வலுவானவர்களாக மாற்றப் போகுது. அவங்க யாரையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு உணர ஆரம்பிப்பாங்க. பிறருடைய கண்ணீரோட மதிப்பை புரிஞ்சு கொள்வாங்க. பல ரிஷப ராசிக்காரங்க சொல்லுவாங்க, வாழ்க்கையில் ஒரு பெண்ணுடைய காரணமாக தான் பெரிய மனவேதனைகள் எல்லாமே வந்திருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க, அந்த வேதனை தான் அவங்கள இன்னுமே நிலைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு. அந்த சாபம் போல தோன்றியது துன்பம் உண்மையிலே ஒரு பாடமாக மாறுது. வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு திருப்பமாக மாறுது. ஒரு காலத்தில் இருள் போல இருந்த அந்த நாட்கள் பின்னால் பார்த்தா ஒரு கதையாக மட்டுமே தோன்றும். ரிஷப ராசிக்காரங்க மிகவுமே பொறுமையானவங்க. அவங்க ஒரு முறை விழுந்தாலுமே மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய வலிமை உடையவர்களாகவும் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பெண்ணுடைய சாபம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் உண்மையிலேயே வாழ்க்கையில் ஒரு சோதனை தான். அந்த சோதனையை கடந்து வந்த பிறகுதான் ரிஷப ராசிக்காரங்களுடைய உண்மையான வளர்ச்சியை ஆரம்பிக்கும். ஒரு நாள் அவங்களுக்கு பின்னால் பார்த்து நினைப்பாங்க, அந்த துன்பம் இல்லைன்னா நான் இவ்வளவு வலுவாக மாறி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த நாளில் அவங்க உணர்வாங்க, சாபம் போல தோணுனது கூட சில நேரங்களில் ஆசீர்வாதமாக மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எவ்வளவு பெண்கள் சாபம் அப்படின்னு சொல்லி நினச்சி வருத்தப்பட்டிருந்தாலும், எவ்வளவு சோதனைகள் அவங்க சந்திச்சிருந்தாலுமே அதிலிருந்து சட்டுன்னு வெளியே வரக்கூடியவங்களா வலிமையானவங்களா இருக்கக்கூடியவங்க தான் அந்த ரிஷப ராசிக்காரங்க. ரிஷப ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது வெளியில் பார்க்கும் பொழுது ரொம்பவே அமைதியாகவும் நிலையானதாகவுமே இருக்கும். ஆனால் அவங்களுடைய உள்ளங்கையில் நடந்த கஷ்டங்களை அவங்க மட்டும்தான் முழுமையாக உணர்ந்திருப்பாங்க. சில சமயம் அவங்க வாழ்க்கையின் காரணமே தெரியாத தடைகள்லாம் வர ஆரம்பிக்கும். எல்லாமே சரியாக போய் கொண்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு பிரச்சனை வாழ்க்கையை மாற்றிடும். பழையவர்கள்லாம் சொன்னாங்க, ஒரு பெண்ணினுடைய மனக்கசப்பு அப்படிங்கிறது ரிஷப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனையாக திரும்பி வரலாம் அப்படின்னு. இது யாராவது நேராக சாபம் விடுவாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. வாழ்க்கையில் ஒருத்தருடைய மனசை உடைச்சாங்க அப்படின்னா அந்த வேதனை அப்படிங்கிறது கர்மாவாக திரும்பி வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓமைன்னு சொல்லலாம். ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் பொதுவாகவே கொஞ்சம் பிடிவாதமான மனசு கொண்டவங்க. அவங்க ஒருத்தரை நம்பினா முழு மனசோட தான் நம்புவாங்க. அதே நேரத்தில் ஒருத்தரை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த உறவை கண்டிப்பாக தள்ளி வச்சிருவாங்க. சில சமயம் அந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது
பிறகு பெரிய பிரச்சனையாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை போல தான் இதை பலருமே சொல்லி கொண்டிருக்காங்க. ஒரு காலத்தில் அவங்க மீது சந்தோஷமாக இருந்தாங்க. குடும்பம், நண்பர்கள், வேலை எல்லாமே சரியாக இருந்துச்சு. வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக நல்ல பாதையில் போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெண் வந்தா. அவள் முதல்ல ஒரு சாதாரண நண்பராகத்தான் வந்தாங்க. ஆனால் காலம் செல்ல செல்ல அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்த தான் எடுத்தாங்க. அவங்க பேசும்போது வார்த்தைகள் அவங்களுடைய மனசை பாதிக்க ஆரம்பிச்சுது. அவங்க சிரித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி கொடுத்தது. ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போதுமே நம்ம நினைக்கிறது மாதிரி நடக்காது. ஒரு நாள் ஒரு சின்ன தவறான புரிதல் ஏற்பட்டது. அந்த தவறான புரிதலில் தான் பெரிய மனக்கசப்பாகவும் மாறி பேசாமல் இருந்த நாட்கள் எல்லாமே அதிகரிச்சிருக்கும். அந்த பெண்ணுடைய மனசில் ஏற்பட்ட காயம் தான் மிகவும் ஆழமாகவே இருந்திருக்கு. அந்த நாள் அவள் சொன்ன ஒரு வார்த்தை தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு முத்திரையாகவும் மாறி இருக்கும். ஒரு நாள் நீங்கள் இன்றைய வேதனையை புரிஞ்சு கொள்வீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க அந்த நேரத்தில் அந்த பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனால் காலம் போக போக தான் அவங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன சில விஷயங்கள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருக்கு. வேலை முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டிருக்கும். நண்பர்களுடன் இருந்த உறவெல்லாம் தூரமாயிருக்கும். வீட்டில் கூட காரணமே தெரியாமல் மன அழுத்தம் வந்திருக்கும். எல்லாமே இருந்தும் மனசு ரொம்பவே வெறுமையாகவே நீங்கள் ஃபீல் பண்ணி இருந்துட்டு இருந்திருக்கீங்க. அவங்களுடைய பல நேரங்களில் நினச்சிருப்பீங்க அவங்கள, என்னோடய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. பழையவங்க எல்லாமே இதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த கூறுவாங்க. சில நேரங்களில் ஒருத்தருடைய கண்ணீர் அப்படிங்கிறது கர்மாவாக திரும்பி வந்து நம்மளை சோதிக்கும் அப்படின்னு. அது நம்ம அழிக்க வர்றது கிடையாது, நம்மளை மாற்ற வர்றது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கட்டத்தை கடக்க நேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க மிகவுமே ரொம்பவே தனியாக உணர்வீங்க. யாருமே புரிஞ்சு கொள்ளலை அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த காலம் எல்லாமே நீண்ட நாட்களுக்கு இருக்காது. அந்த சோதனைகள் வந்து அவங்கள ரொம்பவே மெதுவாக வலுவானவங்களாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட வாழ்க்கையில் ஆழமாக புரிஞ்சு கொள்ள ஆரம்பிப்பீங்க. யாரோடைய மனசையுமே நீங்கள் காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க. ஒரு நாள் அவங்களுடைய பழைய நினைவுகளை நினச்சி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக உண்மை புரியும். யார் உங்களை விட்டுட்டு போனாங்களோ பரவாயில்ல, போயிட்டு போகிறாங்க, நீங்கள் அதை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அந்த பெண்ணு, அதாவது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உங்ககிட்டேருந்து விலகி போயிட்டாங்க அப்படின்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வேதனையை கொடுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. அந்த சாபம்னு நினச்ச துன்பத்தில் ஒரு பாடமாகவும் மாறி இருக்கு. ரிஷப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படி தான் ரொம்பவே மெதுவாக போயிட்டு இருக்கும். சில நேரங்களில் தடைகள் வந்தாலும் ஆனால் இறுதியில் நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழக்கூடிய சக்திகள் கொண்டவர்களாகவே இருப்பீங்க. அதனால தான் வாழ்க்கையில் வந்த துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் நினச்சி பாருங்கள். ஏன்னா அந்த துன்பம் தான் உங்களை இன்னுமே இருக்கிற நிலைக்கு கொண்டு வந்து உங்களை வந்து எப்படி நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உணர வச்சுருக்கு. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்கள் எதுக்குமே கவலைப்படாமல் நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் வாழ்த்திக்கிட்டே இருப்போம். ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இதுவரைக்கும் யார் எந்த ஒரு பெண்ணோ ஆணோ உங்களை விட்டு சென்றிருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கண்டிப்பாக மனசார அவங்கள நினச்சி நீங்கள் வருந்திருப்பீங்க. அந்த வருத்தத்தினுடைய கண்ணீர் அவங்கள பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை அவங்க எல்லாமே உங்ககிட்ட நடந்துருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, அது எல்லாத்தையுமே விட்டுட்டு இனி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எல்லாத்தையும் மறந்து உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ சோதனைகளையுமே நீங்கள் அனுபவிச்சிருந்தாலும் உங்களோட லைஃப் கண்டிப்பாக மாறும். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறப்போகுது. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.